கருடா தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அது பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ்நாட்டின் முக்கியமான சிறப்புகளில் முதன்மையானது தஞ்சை பெரிய கோவில். இந்த பிரகதீஸ்வரரின் கற்கோவில் காண்போரை வியக்க வைக்கிறது, கடல் கடந்தும் பேச வைக்கிறது. உலகம் வியக்கும் இந்த அற்புத கோவில் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த சான்றாக அமைந்திருக்கிறது. கிபி 1003 துவங்கிய இந்த கோவில் பணி 1010 நிமிர்ந்து நின்றிருக்கிறது. கட்டுமானப் பணி நடைபெற்ற 7 ஆண்டுகள் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை தன்னகத்தே கொண்டதாக இருக்கிறது. ஒரே கல்லில் உருவாக்கப்பட்டு உயர்ந்து நிற்கிற வாயிற்படி, வாயிலை சற்றே கடந்து சென்றால் உள்ளே பிரம்மாண்டமாய் வீற்றிருக்கிற நந்திதேவரின் சிற்பம். கோவிலை சுற்றி பார்க்க வருபவர்கள் அனைவரும் முதலில் பளபளப்பாய் பேரழகோடு திகழ்கிற நந்திதேவரைத்தான் சுற்றி வருகிறார்கள். படுத்திருக்கும் நந்திக்கு அருகம்புல் கொடுக்கிறார்களோ இல்லையோ, தமது ஆண்ட்ராய்ட் ஃபோன்களில் படம் பிடித்து கொள்ள தவறுவதில்லை. ஒவ்வொரு நாளும் சுற்றுலா கூட்டம் பெருகி கொண்டே வருகிறது. சென்னைக்கு மெரினா பீச் மாதிரி தஞ்சைக்கு பெரிய கோவில். பக்தியோடு மனமுருகி கடவுளை தொழுது வணங்குபவர்களை விட கோவில் கோபுரத்தையும் சுற்றுப்பிரகாரத்தையும் வண்ண ஓவியங்களையும் அழகிய சிற்பங்களையும் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து மயங்குபவர்களே அதிகம். உலக நாடுகள் பலவற்றையும் வென்று தமது சோழ ராஜ்யத்தை விரிவாக்கிய ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் உலக வரலாறு த கிரேட் எம்பரர்ஸ் என்றும் த கிரேட் கிங்டம் என்றும் வர்ணித்து போற்றி பாதுகாக்கிறது. வருங்கால தலைமுறைக்கு இந்த ராஜராஜ சோழ மன்னனின் பெருமைகளையும் இந்த பெரிய கோயிலின் கட்டிட அமைப்பின் பெருமைகளையும் எடுத்துச் சொல்வது நமது கடமையாகும். தமிழ் மொழியின் மீது அளவற்ற காதல் கொண்ட ராஜராஜ சோழன் தமிழ் மொழியின் உயிரெழுத்துக்களை குறிக்கும் விதத்தில் இந்த கோவிலில் அமைத்திருக்கிற சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி. அந்த லிங்கத்தின் பீடம் தமிழ் மொழியின் மெய்யெழுத்துக்களை குறிக்கும் விதத்தில் 18 அடி. தமிழின் உயிர் மெய் எழுத்துக்களை நினைவுபடுத்துகிற வகையில் கோவில் கோபுரத்தின் உயரம் 216 அடி. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளியின் தூரம் 247 அடி. இது தமிழின் மொத்த எழுத்துக்களையும் குறிப்பிடும் விதத்தில் அமைந்திருப்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். 216 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலுக்கு 100 மீட்டருக்கும் உள்ளாகவே அமைந்திருக்கிற அடித்தளம் அதிசயத்தக்கதாக இருக்கிறது. கோவில் கோபுரத்தின் நிழல் தரையில் விழாது என்பது இன்னொரு அதிசயம். பறந்து விரிந்திருக்கிற இந்த கோவிலில் விழுகிற மழை நீரையெல்லாம் நுட்பமான கால்வாய்களின் மூலம் சிவகங்கை வரை கொண்டு சென்று மழை நீரை சேமித்து காட்டிய ராஜராஜ சோழனின் அறிவியல் தொழில்நுட்ப கட்டிட அமைப்பை நாம் பாராட்டியே தீர வேண்டும். இந்த மாமன்னன் கட்டிய பெருங்கோயிலின் 1000வது ஆண்டு விழாவை தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் மு. கருணாநிதி அவர்கள் சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தார். இந்த விழாவில்
ராஜராஜ சோழனின் உருவமும் பெரிய கோவிலின் உருவமும் பதித்த 5 ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது. அஞ்சல் தலை ஒன்றும் அச்சுக்கு வந்தது. ராஜராஜ சோழன் புகழ் நிலைக்கட்டும். தமிழ் மக்கள் பெருமை தழைக்கட்டும்.